வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 8ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. 2 பல்லுறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து முழு வர்க்கம். முழு வர்க்கம்னா நமக்கு கடைசியில் மீதி என்னதான் வரும்? 0 தான் வரும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிங்க? a மற்றும் b இன் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். சரியா? முதல் இது பாருங்க, வரிசை வந்து இறங்கு வரிசையில் இருக்கு, நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுக்குகள் வந்து இறங்கு வரிசையில் இருக்கலாம் அல்லது ஏறு வரிசையில் இருக்கலாம். இங்க இறங்கு வரிசையில் கரெக்டா இருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசில இருந்து 2 உறுப்பா நம்ம பிரிச்சுட்டு வரணும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. மிச்சம் இருக்குது 4 எக்ஸின் அடுக்கு 4. அப்ப 4ஓட வர்க்கமூலம் 2. இங்கேயும் எழுதணும், இங்க எழுதணும், சைட்ல எழுதணும், மேலே எழுதணும். எக்ஸின் அடுக்கு 4ஓட வர்க்கமூலம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். சரியா? இப்ப 2 பெருக்கி உள்ள எழுத போறோம். அதாவது அடிமானம் மாறாது. எக்ஸ் எக்ஸ் தான். வர்க்கமூலம்னா அடுக்குல பாதி. அங்க 2 இங்க 2. சரியா? இப்ப பாருங்க, 2 2 4 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4. பாருங்க, அடிமானம் அப்படி பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டி எழுதணும். 2 + 2 4. சரியா? இப்ப பாருங்க, குறிய மாத்துங்க. மைனஸ் என்ன ஆயிடுச்சு? இது கேன்சல். +4 எக்ஸ் ஸ்கொயர் -4 கேன்சல் ஆயிரும். அடுத்த 2 உறுப்பை நம்ம கீழே இறக்கணும். ஏன்னா இது வர்க்கமூலம். 2 2 தான் இறக்கணும். 12 எக்ஸின் அடுக்கு 3 + 37 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ என்ன செய்யணும்? இந்த மேலே, அதாவது இந்த ஈவு இருக்கு இல்லையா, என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. 2 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 4 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். -12 எக்ஸின் அடுக்கு 3 எதை கொண்டு வகுக்கிறோம்? 4 எக்ஸ் ஸ்கொயர். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 முன்னாங்க 12 எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸின் அடுக்கு 3ல அடுக்கு 2 குறைஞ்சி 1 வந்துடும். அப்போ -3 எக்ஸ். அப்போ இங்கேயும் -3 எக்ஸ், இங்கேயும் -3 எக்ஸ். இப்போ என்ன செய்யணும்னா, கடைசியில் நம்ம சேர்த்தோம்ல -3 எக்ஸ், இதையும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ், 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸையும் பெருக்குனா பிளஸ், 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ். எது கேன்சல் ஆயிரும்? இது கேன்சல் ஆயிருமா? -12 நம்ம மாத்தின குறி +12 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, இதை நம்ம கழிக்க போறோம். கழிக்கலாமா? 37ல 9 கழிச்சோம்னா என்ன வரும்? 28 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். பெரிய பிளஸ் தான் இருக்கு, அப்போ பிளஸ். அதுக்கு அடுத்து 2 உறுப்பை இறக்கணும். என்ன இருக்கு? +bx +a இறக்கிட்டோமா? இப்போ பாருங்க, என்ன இருந்தாலும் சரி டாப்ல அப்படியே 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. 2 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 4 எக்ஸ் ஸ்கொயர். -3 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 6 எக்ஸ். சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா? என்ன இருக்கு? முதல் உறுப்பு 28 எக்ஸ் ஸ்கொயரை வகுக்கிறோம். எதை? 4 எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வகுக்கிறோம். எது கேன்சல் ஆகும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். 1 4 4 7 28. 7 மட்டும் இருக்கு. என்ன 7? +7. டாப்லையும் எழுதணும், அதே மாதிரி இங்க சைடுலையும் எழுதணும். இப்போ என்ன செய்யணும்? நம்ம கடைசியா சேர்த்தோம்ல 7, அந்த 7ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பெருக்குமா? பாருங்க, 7 28, இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 7 6 42, இங்க பிளஸ், இங்க மைனஸ், பிளஸ் மைனஸ், 7 6 42, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, இங்கேயும் பிளஸ் தான், இங்கேயும் பிளஸ் தான். அப்ப பிளஸ் 7ஐயும் பெருக்குனா 49. இப்போ குறிய மாத்த போறோம். பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ். கண்டிப்பா மீதி என்னதான்? 0 தான். ஏன்னா இது வந்து என்னது? முழு வர்க்கம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a மற்றும் b இன் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இங்க எக்ஸோட கெழு p, இங்க எக்ஸோட கெழு -42. நம்ம மாத்திர குறிய பாருங்க, +42. இது வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா, இது 0க்கு சமமாக இருக்கும். அப்ப b = என்ன வரும்? -42. அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க மாறிலி உறுப்பு a, இங்க மாறிலி உறுப்பு 49. நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். -49 எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 0க்கு சமமா இருக்கும். அப்ப a = 49. அப்ப மதிப்புகள் பாருங்க. முதல்ல a ஓட மதிப்பு எழுதுறோம். therefore a ஓட மதிப்பு 49, b ஓட மதிப்பு -42. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். முதல் இதை முடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது என்ன இருக்கு பாருங்க.
ஏ எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் பி எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 220 எக்ஸ் ப்ளஸ் 100. இங்கே பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏவும் பியும் முதல்ல இருக்கு. அப்போ என்ன செஞ்சிருங்கன்னா, இங்கே அடுக்குகள் எப்படி இருக்கு, இறங்கு வரிசையில் இருக்கா, ஏறு வரிசையில் மாற்றி எழுதிருங்க. நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்குமோ அடுக்குகள் ஏறு வரிசையில் இருக்கலாம் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கலாம். மாற்றி எழுதுங்க, இங்கேருந்து எழுதுங்க. அப்போ என்ன வந்துடும், முதல்ல 100, அதுக்கு அடுத்தது 220 எக்ஸு, அதுக்கு அடுத்தது 361 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து பி எக்ஸின் அடுக்கு 3, அதுக்கு அடுத்து பிளஸ் ஏ எக்ஸின் அடுக்கு 4. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. கடைசியில் 2 உறுப்பா பிரிச்சிட்டே வாங்க. பிரிச்சிட்டோமா, இது 2 ஒரு செட்டு, இது 2 ஒரு செட்டு, கடைசியில் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 100, 100ஓட வர்க்கமூலம் என்ன, 10. சரியா, 100ஓட வர்க்கமூலம் 10. அப்போ 10 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அப்போ 10 10 100, குறிய மாத்துங்க, மைனஸ். இப்போ பாருங்க, பிளஸ் 100 மைனஸ் 100 கேன்சல். அடுத்து நம்ம எத்தனை உறுப்பு இறக்கணும், 2 உறுப்புகளை இறக்கணும். என்ன இருக்கு பாருங்க, 220 எக்ஸு பிளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர். சரியா, இப்போ பாருங்க, டாப்ல என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. 10 இருக்கா, 2 கொண்டு பெருக்குனா 20. இப்போ என்ன செய்யணும், இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்கு பாருங்க, 220 எக்ஸு எதை கொண்டு வகுக்கணும், 20 கொண்டு வகுக்கணும். பாருங்க, இந்த 0 கேன்சல். 2 2 11 2 20. அப்போ 11 எக்ஸ். என்ன 11 பிளஸ் 11 பிளஸ் 11 எக்ஸு, இங்கேயும் பிளஸ் 11 எக்ஸ், 2 இடத்துல சேர்த்தணும். இங்கேயும் சேர்க்கணும், இங்கேயும் சேர்க்கணும். சரியா, இப்போ என்ன செய்யணும், கடைசியில் நம்ம சேர்த்த 11 எக்ஸை இதை பெருக்கி உள்ள எழுத போறோம். பாருங்க, 11 20 220 எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் தான் இருக்கு. 11 பெருக்குனா 121, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். குறிய மாத்துவோமா, பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், என்ன ஆயிரும், பிளஸ் 220 எக்ஸ் மைனஸ் 220 எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, 361ல 121 கழிக்க போறோம். நம்ம மாத்திர குறி தான் பார்க்கணும். அப்போ பாருங்க, 1ல 1 கழிச்சா 0, 6ல 2 கழிச்சா 4, 3ல 1 கழிச்சா 2, 240 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்தது 2 உறுப்பை கீழே இறக்கிருங்க. என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் பி எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் ஏ எக்ஸின் அடுக்கு 4. சரியா, இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்யணும், இந்த டாப்ல ஈவு இருக்கு இல்லையா, என்ன இருந்தாலும் சரி எதை கொண்டு பெருக்கி எழுதணும், 2 கொண்டு பெருக்கணும். 10 இருக்கா, 2 கொண்டு பெருக்குனா 20 பிளஸ் 11 இருக்கா, 2 கொண்டு பெருக்குனா 22 எக்ஸ். சரியா, இப்போ பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்குங்க, முதல் உறுப்பு 240 எக்ஸ் ஸ்கொயர். எதை கொண்டு வகுக்கணும், 20 கொண்டு வகுக்கணும். பாருங்க, கேன்சல் ஆயிருமா, இந்த இடத்துல 2 2 12 2 20. அப்போ 12 எக்ஸ் ஸ்கொயர். என்ன 12 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ். சரியா, பிளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர். அங்கே எழுதணும், உங்க சைட்ல எழுதணும், 12 எக்ஸ் ஸ்கொயர். எழுதிட்டோமா, 12 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன செய்யணும், லாஸா சேர்த்த அந்த 12 எக்ஸ் ஸ்கொயரையும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதுவோமா, இப்போ பாருங்க, 12ஐயும் 20ஐயும் பெருக்குனா 240 இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, 12ஐயும் 22ஐயும் பெருக்க போறோம். எது பெருக்கணும், 12ஐயும் 22. இந்த பெருக்கி பார்ப்போமா, 22ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. 2 4 2 4 2 2 2 2 கூட்டுங்க, 4 6 264. என்ன வருது, 264. என்ன 260 பிளஸ் பிளஸ் 264. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப என்ன வரும், எக்ஸின் அடுக்கு 3. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க, இது பெருக்குமா, 12ஐயும் 12 பெருக்குனா 144. 12 144 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா என்ன வந்துடும், எக்ஸின் அடுக்கு 4. சரியா, குறிய மாத்துங்க, பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். அப்ப என்ன ஆயிரும், இது எல்லாமே கேன்சல், நமக்கு 0 தான் வரும். ஏன்னா இது ஒரு முழு வர்க்கம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்க பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 இருக்கு இல்லையா, அதோட கேள்வி என்ன, பி. இங்க எக்ஸின் அடுக்கு 3 கேள்வி என்ன, 260. இந்த 264 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0 வருது. அப்ப மைனஸ் 264 ஈக்குவல் டு 0. அப்போ அப்படி இங்க வந்துருங்க, எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு இல்லையா, அதோட கேள்வி என்ன, ஏ. இங்க எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு, அதோட கேள்வி என்ன, 144. 144 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வருது, 0 வருது. அப்ப மைனஸ் 144 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, பி ஈக்குவல் டு 264. வலது பக்கம் வந்தா பிளஸ் தான் மாறும். அதே மாதிரி இங்க ஏ ஈக்குவல் வலது பக்கம் வந்தா பிளஸ் 144 மாறுமா. தேர்ஃபோர்
வரிசை எழுதிடுவோம். A ஈக்குவல் டு 144, B ஈக்குவல் டு 264. இதான் என்னது? நமக்கு தேவையான A மற்றும் B யின் மதிப்புகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.